Here is another what I eat in a day. மார்னிங் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் வந்து லிக்விடாக இருக்கணும்னு ப்ரிஃபர் பண்ணுவேன். அதாவது லைக் ஜூஸஸ், அதுக்கப்புறம் ஸ்மூத்திஸ் அந்த மாதிரி. அதனால காலையில் இளநீர் தான் வந்து குடித்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அதில் இருக்க தேங்காய் உடச்சி சாப்பிட்லான்னு பார்த்தா அது கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பனானா வந்து சாப்பிட்டு என்னோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிட்டேன். லஞ்சுக்கு என்னோட கம்ஃபர்ட் ஃபுட் இந்த சம்மருக்கு அம்மா வந்து காலையிலேயே கம்பு அரைச்சி கம்மஞ்சோறு செஞ்சு வச்சுட்டாங்க. நான் அதுக்கப்புறம் தேங்காய் பால் மோர் அரைச்சி அது கூட முருங்கைக்கீரையும் மாங்காயும் வச்சு சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் 2-3 வாய் வந்து ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை தொட்டு ஃபீல் பண்ணி கையில் சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே இன்னும் அதிகமாச்சு. ஐ ரியலி என்ஜாய் த லஞ்ச். ஈவினிங் வந்து கடலக்காய் வேக வச்சுருந்தாங்க, அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட் டின்னருக்கு இட்லியும் தேங்காய் சட்னியும், அப்புறம் அக்கா வந்து கத்திரிக்காய் மாங்காய்லாம் போட்டு ஏதோ செஞ்சுருந்தாங்க, அது கொஞ்சம் சாப்பிட்டேன். தோசை வேணும்னு கேட்டேன், யாரும் செஞ்சு தரலையா, அதனால நானே போய் சுட்டுட்டேன். சின்ன வயசில் அப்பா கூட உட்காந்து சாப்பிடும்போது அவர் தோசையில் ரசம் ஊற்றி சாப்பிட்டாரு. என்னடா இது இப்படி சாப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எனக்கு இது பிடிச்சிருச்சு இந்த காம்போ. இது யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவரை நல்லதை சிந்திக்கலாம், அன்பை சுவைக்கலாம். நன்றி. டடா. லவ் யூ ஆல்.